எங்கள் அம்மா வந்து எப்போ நிறைய பெட்ஸு அனிமல்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க வீட்டில். அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டது. எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு ரெவரன்ஸ் இருக்கணும், பாசமாக இருக்கணும், கம்பேஷன் இருக்கணுன்றது அவங்கக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். 20 இயர்ஸ் இருக்கும்போதுலேருந்து நான் வந்து WWFல நான் வாலண்டியராக இருந்தேன். ஆனால் அந்த சமயம் வந்து வேறு ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு சொன்னபோது அவங்க வந்து நீங்கள் பயாலஜி படிச்சிருக்கணும், இல்லை என்வாயன்மெண்டல் சயின்ஸ் படிச்சிருக்கணும், அப்போ தான் வந்து இந்த ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் சரி, அப்புறமா நாங்கள் 2001 வந்து நான் டாக்டர் ஜெயின் குடால் என்ற அம்மையாரின் டாக்குமெண்ட்ரி நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கில் பார்த்தேன். அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் இயற்கைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து எவ்ரி இண்டிவிஜுவல் கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ். ஸோ அவங்க அதை சொன்னதை கேட்டு நான் வந்து அன்றைக்கி யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன செய்யலான்னு. அந்த டிசம்பர் இந்த நீலாங்கரை கடற்கரை, இதே நீலாங்கரை பீச்சில் நடந்து போகும்போது ஒரு மார்னிங் ஒரு இறந்து போன ஆமையை வந்து கடல் ஒதுங்கி கரையில் பார்த்தேன். அதுக்கிட்ட போய் பார்க்கும்போது அது இயற்கையாக இறந்து போகல, அடிபட்டு இறந்து போயிருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற மீனவ கிராம இளைஞர்கள்கிட்ட கேட்டேன், என்ன இந்த ஆமை எப்படி இறந்து போச்சுன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இது ரொம்ப சர்வசாதாரணம், விசைப்படகுல மாட்டி வலையில் மாட்டி மூச்சு திணறி நூற்றுக்கணக்கான ஆமைகள் வந்து கரை ஒதுங்கும் சொல்லிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆமைகள் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கொண்டு அந்த நீலாங்கரை கிராமத்தில் இளைஞர்களை வந்து ஒரு சுற்றுப்புற சூழல் ஒரு நாள் ஒர்க் ஷாப்க்கு வருவீங்களான்னு சொல்லிட்டு முதல பண்ணைக்கு கூட்டிகிட்டு போனேன். அந்த ஒன் டே ஒர்க் ஷாப்பில் லாஸ்ட்டில் முடிவடையும் போது அவங்க கேட்டாங்க, நீங்கள் வந்து கடலாமை பாதுகாப்பு எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்களா? நாங்கள் கடலாமை பாதுகாவலர்களாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கடலாமை பாதுகாவலர்கள் அப்படின்றது நீலாங்கரை கிராமம் இளைஞர்களோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2008 நீலாங்கரையிலேருந்து ஆலம்பரை வரைக்கும் என்டையர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து நாங்கள் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கடல் ஆமைகளையும் அதன் முட்டைகளையும் தன் ட்ரீ ஃபவுண்டேஷன் மூலம் காப்பாற்றி வரும் இவர் மேலும் இந்த சமுதாயத்திலும் சுற்றுச்சூழலுக்கும் இதனுடைய முக்கியத்துவத்தையும் வழிமுறைகளையும் கற்பித்து வருகிறார். டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஆமைகள் வந்து கரையோரம் வந்து முட்டையிட்டு போகிற சமயம். அப்புறம் குஞ்சுகள் வந்து மே வரைக்கும் போகும். ஏன்னா 45-48 நாள்லேருந்து குஞ்சுகள் வெளியில் வர ஆரம்பிக்கும். சில நாள்கள் குளிராக இருக்கும்போது 50-55 டேஸ் கூட ஆகும். ஸோ அந்த சமயம்க்கு ஏற்ற மாதிரி எங்கள் கடலாமை பாதுகாவலர்கள் இரவிலும் விடிகாலையிலும் போவாங்க. அந்த சமயம் ஆமை வந்து முட்டையிட்டு போகுதுன்னா அது கரையிலேருந்து மேலே வந்து ஒரு பானை வடிவத்தில் ஒரு குழி தோண்டி அதில் 60லேருந்து 150 வரைக்கும் முட்டைகள் இடும். ஒரு சீசனில் 2 இல்லைன்னா 3 முறை திரும்பி வந்து 11 நாள் 12 நாளுக்கு ஒவ்வொரு கேப்பில் இன்டர்வெல்லில் மறுபடியும் வந்து முட்டையிட்டு போகும். லைட் வெளிச்சம், நிறைய நாய்கள், ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிற இடம், இல்லைனா நிறைய பேர் வந்து முட்டை திருடிட்டு போகிற இடமா இருந்துச்சுன்னா அந்த இடங்களில் மூங்கிலில் நாங்கள் வேலி அமைச்சு பீச்லேயே கரையோரமே ஒரு 30 மீட்டர்ஸ் ஃப்ரம் த ஹைடைட் லைனில் வந்து 20 to 30 மீட்டர்ஸ் வெள்ளாப்பட்ட இடத்துலேருந்து நாங்கள் வேலி அமைச்சு அதுக்குள்ளே முறையாக நாங்கள் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரல் பப்ளிக், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எங்கள் கூட இணைந்து நாங்கள் எப்படி கடலாமை பாதுகாப்பு செய்கிறோன்றதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரைடேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் அவங்களுக்கு வர சொல்கிறோம். நாங்கள் அதை தான் டர்ட்டில் வாக்குன்னு சொல்கிறோம். ஆமை வந்து என்ன யூஸ்? ஸோ நமக்கு கண்ணுக்கு தெரியாத யூஸ் வந்து நிறைய ஆமை செய்யுது, கடலுக்குள்ளே செய்யுது. எல்லாமே இயற்கையில் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்ததாக வாழுது. ஆமைகள் வந்து கடலுக்கு வந்து ஒரு முக்கிய பணி செய்யுது, ஒரு முக்கியமான உற்பத்தி காரணி. கடல் வளங்களில் அந்த உணவு சங்கிலியில் ஒரு முக்கியமான பாத்திரம் வகிக்கிறது. எப்படின்னா கடலில் இருக்கிற பவளப்பாறைகள், பாறைகளில் இருக்கிற புல், பாசி, தாவரங்களை சுத்தப்படுத்தி அந்த இடத்துல வந்து மீன் வகைகள், நிறைய வியாபார ரீதிக்கு உதவுப்படும் மீன்கள் வந்து அங்கே முட்டையிடுவதற்கு அது வசதி செய்கிறது. ஸோ தே ஆர் கால்ட் நர்சரி பில்டர்ஸ். அது தவிர நிறைய இந்த பவளப்பாறைகளில் வந்து ஸ்பாஞ்சஸ் இருக்கும். அந்த ஸ்பாஞ்சஸ் வந்து ஹோல்ஸு, இந்த அடைப்பு எல்லாத்தையும் வந்து அது அடைச்சிரும். இந்த ஆமைகள் போயிட்டு அதை சுரண்டி எடுத்து அந்த இடத்த சாப்பிடும்போது நிறைய வகையான சின்ன மீன்களுக்கு இருப்பிடம் ஓப்பன் செய்கிறது. அது தவிர இந்த சொறி மீன் விரும்பி சாப்பிடும். சொறி மீன் வந்து சின்ன மீன் குஞ்சுகளும் மீன் முட்டைகளை சாப்பிடும். ஸோ வந்து சொறி மீனுடைய பாப்புலேஷனை கட்டுப்படுத்தும் போது மீன் வகை வந்து வளமாக இருக்கிறதுக்கு ஆமைகள் வந்து ஒரு முக்கியமான பணி செய்கிறது. மீனவ கிராம மக்கள் வந்து அவங்க வாழ்வாதாரம் வந்து கடலை சார்ந்ததே இருக்குது.
ஸோ கடல் நலமாகவும் வளமாக இருந்தால் தான் மீனவ மக்களும் நல்லா இருக்கலாம் என்றதை வந்து நாங்கள் மீனவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா அவங்க கடலை சார்ந்து வாழறதுனால ஆமைகளை பாதுகாக்கும் பொறுப்பு அவங்களே சார்ந்ததே அப்படின்னு நாங்கள் எடுத்து சொல்லும்போது நிறைய இளைஞர்கள் அதை புரிஞ்சுக்கிட்ட இளைஞர்கள் எங்களோட வந்து வாலண்டியர் செய்ய ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் நாங்கள் வாலண்டியர் தான் அவங்க வச்சுருந்தோம். 2006 தமிழ்நாடு வனத்துறை அப்போ இருந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் மிஸ்டர் C.K. ஸ்ரீதரன் வந்து இந்த இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக செய்கிற மீனவ கிராம மக்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டைஃபண்ட் அப்புறம் ஒரு ஐடி கார்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த இது கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ப்ரைட், ஒரு பெருமை, நாங்கள் வந்து வனத்துறைக்கு வேலை செய்கிறோம், நாங்கள் ஆமை பாதுகாவலர் அப்படின்னு ஒரு பெருமை வந்துச்சு. அது வரைக்கும் ஊரில் வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம், என்னமோ நைட்டில் வந்து ஆமை பாதுகாக்கிறதுக்கு வாட்ச்மேன் வேலை செய்கிறான்னு. பட் இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு வனத்துறையிலேருந்து ஒரு ஸ்டைஃபன் கொடுக்க ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு அந்த பெருமை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த உடனே கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. அது தவிர வனத்துறை ஆஃபீஸர்ஸ், கலெக்டர், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் எல்லாம் அந்தந்த கிராமங்களில் வரும்போது அந்த கிராமத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் வந்துடுச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் இவங்க வந்து அந்த கிராமத்தோட பிரதிநிதி ஆயிட்டாங்க. கடல் மற்றும் கடலை சார்ந்து வாழும் மீனவ இளைஞர்களையும் மாணவர்களையும் கடல் ஆமை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் எடுத்துரைத்து அவர்களையும் நல்வழிப்படுத்துகிறார். மேடம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய கேள்விகள் இருந்து, ஏன் வந்து இந்த கடலாமை வந்து நான் கடலில் போய் விடணும். நான் நிறைய ஆமையை வந்து நான் கடல்லேருந்து கரையில் இறந்து போனதை நிறைய பார்த்துருக்குறேன். நான் சின்ன வயசில் நிறைய ஆமை முட்டையெல்லாம் எடுத்து விளையாடி இருக்கிறேன். அதனால் வந்து இது எதுக்காக வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அவங்க வந்து கடலாமை பற்றி நிறைய விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ வந்து முதல் முறையாக நான் வந்து எழுந்து சொன்னேன், நான் வந்து கடல்லேருந்து ஒரு 10 வருஷமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கேன், கடல்லேருந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். கடலுக்கு வந்து நான் எந்த விதமான நன்றியும் செலுத்தலை. அதனால் நான் கடலாமை பாதுகாப்பு பண்ணி இந்த மாதிரி கடலாமை முட்டைகளை சேகரித்து அதை பாதுகாப்பு பண்ணி அதை குஞ்சுகளை கடலில் விடும்போது நான் கடலுக்கு செய்த நன்றியாக எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லும்போது அப்போலேருந்து நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைச்சிது. அது வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் இருக்கும்போது ஒரு ஆமை வந்து ஒவ்வொருன்ற ஊரில் 2 ஆமையை பிடிச்சிருந்தாங்க. எங்களுக்கு வந்து உடனே கால் வந்தது, இந்த ஆமையை நாங்கள் எப்படி வந்து பாதுகாக்கணும், இதை வந்து இங்கே உணவாக உட்கொள்கிறாங்க, இதை வந்து எப்படி விழிப்புணர்வு. நாங்கள் வந்து உடனே சொன்னோம், அவங்கள வந்து எதுவுமே அரெஸ்ட் பண்ணக்கூடாது, நாங்கள் விழிப்புணர்வு ஃபஸ்ட்டு பண்ணுவோம், எடுத்த உடனே நம்ம வந்து விழிப்புணர்வு தான் பண்ணணும், மற்ற எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரின்ற ஒரு ஊரில் வந்து அந்த ஆமையை சைலேந்தர் பாபு டிஜிபி சைலேந்தர் பாபு முன்னிலையில், அப்புறமா அங்கே இருக்கிற வார்டன் டிஎஃப்ஓ, அப்புறமா கோஸ்டல் போலீஸ் எல்லாருமே இணைந்து அந்த ஆமையை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அந்த இடத்துல. அது வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வாக இருந்தது. இயற்கையாகவே கடல் ஆமைகளுக்கு உயிர் வாழ பல சவால்கள் உள்ளன. இவற்றையெல்லாம் எதிர்கொண்டுதான் அவை வாழ வேண்டியுள்ளது. இதில் மனிதர்களின் அச்சுறுத்தலும் ஒரு மிக முக்கியமான சவாலாகவே இவற்றிற்கு விளங்குகிறது. ஆமைகளுக்கு வந்து நிறைய இடையூறுகள் இருக்குது. கரையில் வந்து என்ன இடையூறுனா, கரையோரம் வந்து முட்டையிட்டுட்டு போகும்போது அந்த முட்டைகளை வந்து நாய்கள், நரிகள், பன்றிகள் அதெல்லாம் தோண்டி எடுத்து சாப்பிட்டுடும். அது தவிர நிறைய இடங்களில் வந்து மக்கள் வந்து அந்த முட்டைகளை திருடி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கெங்கே பாதுகாப்பு பணி நடந்துகிட்ருக்கோ அந்த இடத்துல நிறைய மேக்ஸிமம் 90% அது வந்து நிறுத்தப்பட்டது. சதர்ன் தமிழ்நாடு நமக்கு வந்து ராமநாதபுரம்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆமைகள் வந்து ஏதாவது வலையில் உயிரோட மாட்டிடுச்சுன்னா உடனே அவங்க கரைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுடுறாங்க. நாங்கள் 2013-2014 நிறைய போய் ஒவ்வொரு கிராமமும் 450 வில்லேஜஸில் போயிட்டு நாங்கள் அவேர்னஸ் பண்ணோம். அப்போ தான் தெரிய வந்துச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆமையும் பாதுகாக்கிறோம், இவங்க வந்து வலையில் மாட்டுற ஆமையை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிட்றாங்களேன்னு நிறைய விழிப்புணர்வு பண்ணோம். அந்த விழிப்புணர்வு பணியில் வந்து மெரீன் போலீஸ், ஃபாரஸ்ட், ஃபிஷரிஸ் எங்கள் கூட இணைந்து வந்தாங்க. அதிலேருந்து ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறதுனால அதுவும் நிறைய குறைஞ்சிட்டு வந்துடுச்சு. இது தமிழ்நாட்டில்.
ஆந்திராவில் என்னென்னா, ஆந்திராவில் நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட், பிரகாசம், குண்டூர் வரைக்கும் ஏனாதி ட்ரைபல்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து 2008க்கு முன்னாடி வரைக்கும் கரையோரம் வந்துட்டு ஜனவரியிலேருந்து மார்ச் டார்பாலின் டென்ட் போட்டுட்டு ஆமை வந்து முட்டையிட்டுட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஆமை முட்டையெல்லாம் பக்கெட்டில் எடுத்துருவாங்க. அப்புறம் ஆமையை தூக்கிட்டு போய் சவுக்கு கட்டையில் கட்டிட்டு ஊருக்கு எடுத்துன்னு போய் கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுடுவாங்க. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் 2008லேருந்து நாங்கள் ஆந்திராலேயும் இந்த கடலாமை பாதுகாப்பு எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அப்போ புகழரசும் இன்னொரு மெம்பரையும் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க வந்து அந்த ஆந்திராவில் இருக்கிறவங்க வந்து ஒரு 200 இயர்ஸ் பேக் தமிழ்நாட்டில் இருந்து தான் இமிக்ரேட் ஆனவங்களாம். ஸோ அவங்க தமிழும் தெலுங்கும் மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க. ஸோ ஈஸியாக இவங்க தமிழ் பேசி, நாங்களும் மீனவர்கள், நாங்கள் கடலாமை பாதுகாப்பு செஞ்சிட்ருக்கோம். கடலாமை வந்து கடலுக்கு வந்து இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்குது, அதை நம்ம தான் பாதுகாக்கணுன்ற விஷயம் இவங்களே எடுத்து சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு மீனவர் இன்னொரு மீனவருக்கு சொல்லும்போது அந்த மெசேஜ் வந்து ஈஸியாக ரீச் ஆச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் 2008 டிசம்பரில் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் பாதுகாத்தோம் ஆந்திராவில், நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில். இப்போ வந்து என்டையர் ஆந்திர பிரதேஷ் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் கடலாமை பாதுகாப்பு பணி நடந்து கொண்டு இருக்குது. வனத்துறையோட முழு சப்போர்ட்டும் ஆதரவோடு செஞ்சிட்ருக்கோம். நம்ம தமிழ்நாடு கரையோரம் பார்க்குற ஆமைகள் வந்து ஆலிவ் ரிட்லி என்ற ஆமைகள், சிற்றாமை என்று தமிழில் கூறப்படுகிறது. இந்த சிற்றாமைகள் வந்து நம்ம என்டையர் தமிழ்நாடு கோஸ்ட்டில் வந்து முட்டையிட்டு போகிற ஆமைகள். அது தவிர கழுகுமூக்கு ஆமைன்னு இருக்குது. இந்த ஸ்பாஞ்சஸ், கடலில் இருக்கிற அந்த பஞ்சு வகைகளை வந்து சுரிஞ்சு சாப்பிட்றது ஜாஸ்தி வந்து நம்ம மன்னார் வரிகுடாவில் இருக்குது. அது தவிர இந்த இனப்பெருக்க காலம் வந்து அப் டு விசாகப்பட்டினம் காணப்படும். இந்த ஹாக்ஸ் பில் டர்ட்டில், இங்கிலீஷில் வந்து ஹாக்ஸ் பில் டர்ட்டில், ஏன்னா அது மூக்கு வந்து கழுகு மாதிரி இருக்கும், அதுக்கு தான் கழுகு மூக்கு ஆமை. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனுடைய ஓடு வந்து நம்ம வீட்டு ஓடு வச்சுருக்கிற மாதிரி செதில் மேலே இருக்கும். அதனால் ஒரு 1980 வரைக்கும் அது நிறைய வேட்டையாடப்பட்டது. அதனுடைய செதிலை எடுத்து வளையல்கள், கிளிப்ஸு, கூலிங் கிளாஸ் ஃப்ரேமு, பெல்ட் பக்கிள்ஸ் அந்த மாதிரி செஞ்சிட்ருந்தாங்க. அப்புறம் 1992ல் வந்து நம்ம இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 வந்ததோடு அது மொல்லமாக நிறுத்தப்பட்டது. அது தவிர பேராமை என்ற க்ரீன் டர்ட்டிலும் நம்ம கரையோரம் வருது, இறை தேட வருது. அது வந்து முக்கியமாக வந்து கடலில் இருக்கிற புல், பாசி, தாவரம் மட்டும் மேக்ஸிமம் சாப்பிடும். நத்தை வகைகள் ரொம்ப கம்மியாக சாப்பிடும். அது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, அது உட்கொள்கிறது வந்து தாவர வகையாக இருக்கிறதுனால அதை முட்டையிடுற காலம், பருவ காலம் அடையிறதுக்கே வந்து 38 to 40 இயர்ஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்து அதை பிடிச்சி சாப்பிட்டுட்டோம், இல்லைனா வலையில் மாட்டி இறந்து போச்சுன்னா அந்த இனமே வந்து சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு தான் க்ரீன் டர்ட்டில் வந்து ரொம்ப கஷ்டம் அதை பாதுகாக்கிறது. சின்ன வயசுலேயே அது வந்து வலையில் மாட்டிட்டு இறந்து போகுதுன்னா நமக்கு அந்த இனம் அழியறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. மீனவர்களின் வலைகளில் சிக்கியும் கப்பல்களில் அடிபட்டும் கரை ஒதுங்கும் ஆமைகளுக்கு முதலுதவி அளித்து அவற்றை பத்திரமாக பாதுகாத்து மீண்டும் அவற்றை கடலிலேயே விடுவிக்கிறார். இப்போ நாங்கள் வந்து இந்த என்டையர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கடலாமை பாதுகாப்பு செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய நெட்வொர்க் இருக்குது. ஏன்னா நாங்கள் வனத்துறை, மீன்வளத்துறை, இந்தியன் கோஸ்ட் கார்டு, மெரீன் போலீஸ் அவங்க எல்லாருக்கூடையும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கடலோரம் எந்த இடத்துலையும் அடிப்பட்ட ஆமைகள் உயிரோடு வந்து ஒதுங்கிச்சுன்னா உடனே வந்து எங்கள் கடலாமை பாதுகாவலர்களுக்கு தெரிவிச்சிடுவாங்க. அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எங்கள் ரெஸ்கியூ ரீஹேப் டீம் வந்து நாங்கள் அங்கே போயிட்டு அந்த ஆமைக்கு வந்து எந்த இடத்துல அடிபட்டிருக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு ஆமை வந்து 2010 February 10th வந்தது. அந்த ஆமை வந்தபோது அந்த டைம் 4 o'clock மார்னிங் வந்தது. 5 o'clock நான் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்ட உடனே இந்த மாதிரி நாங்கள் அதுக்கு சிகிச்சை கொடுத்து பாதுகாக்கலாமான்னா உடனே அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அதில் இருந்து எங்களுக்கு பெர்மிஷனோடு நாங்கள் வந்து இது வரைக்கும் 42 கடல் ஆமைகளுக்கு எங்கள் மறுவாழ்வு மையத்துக்கு கொண்டு வந்து நாங்கள் அதுக்கு சிகிச்சை கொடுத்து மோர் தென் 30 டர்ட்டில்ஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சில சமயங்களில் வந்து ஆமைகள் ரொம்ப அடிப்பட்ட நிலைமைகளில் வந்திருக்கோம். ஹெட் இன்ஜரி, கேரப்பஸ் இன்ஜரி, எந்த அடிப்பட்ட ஆமை வந்தாலும் ஃபஸ்ட்டு நாங்கள் உடனே வெட்டினரி காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். எக்ஸ்ரே, ஸ்கேன் எல்லாம் பண்ணிவிட்டு உள்காயம் ஏதாவது இருக்கா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து அதுக்கு எங்கள் மறுவாழ்வு மையத்தில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்போம். அது தவிர நாங்கள் வந்து டெய்லி வந்து அதுக்கு ட்ரிப்பு கொடுக்கறது, அப்புறம் உணவு சாப்பிடலன்னா ஃபஸ்ட்டு அது வந்து ட்ராமாவில் இருக்கும். ஸோ உணவு சாப்பிடாது. ஸோ நாங்கள் ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுவோம். ஒரு ஆமை வந்து வலையில் மாட்டும்போது மீனவர்கள் வந்து
அந்த வலையோட அந்த ஆமையை போட்டில் வச்சு வலையை கட் பண்ணி ஆமையை ரிலீஸ் பண்ணிடணும். ஆனால் சில மீனவர்கள் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க. ஆமையோட துடுப்புகளை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த வலையை எடுத்துக்கிறாங்க. ஆமை வந்து அப்படியே விழுந்துடும் தண்ணியில். அப்புறம் அது நீந்துட்டு போக முடியாமல் கரையை ஒதுங்கிடுது. இந்த பெரிய கமர்ஷியல் போட்ஸில் வந்து இந்த கில்நெட் போட்ஸு, இந்த விசைப்படகுகளில் ரொம்ப நாள் போகிற போட்டில் வந்து அவங்க ஐஸ் உடைக்கிறதுக்கு ஒரு கட்டை வச்சுருப்பாங்க. அந்த கட்டையில் வந்து ஆமை வலையில் மாட்டிச்சுன்னா அந்த கட்டையோடு வந்து ஆமை தலை மேலே அடிச்சிருவாங்க. ஏன்னா வலையில் மாட்டும்போது அது இப்படி போகும். அதை கஷ்டப்பட்டு கொஞ்சம் பிடிச்சி தூக்கி கடலில் போடணும். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். அந்த டைம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தலையில் அடிச்சுட்டு அப்புறம் தூக்கி போட்டுடுவாங்க. அந்த மாதிரி ஆமைகள் கரை ஒதுங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக ஹெல்த்தியாக பெருசாக இருக்கும். ஆனால் தலையில் மட்டும் சூரிய கிரணங்கள் மாதிரி கிராக்கான ஃப்ராக்சர் இருக்கும். அதை நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு 40-45 டேஸ், ஒவ்வொரு நாள் வந்து 2 hours 3 hours ஆகும் ட்ரீட் பண்ணுறதுக்கு. அப்படியும் பண்ணி அது ஒரு 45 டேஸ் 50 டேஸ்க்கு அப்புறம் இறந்து போகும். அது அந்த ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு சிகிச்சை செய்கிறவங்களுடைய மனசும் ரொம்ப அடி வாங்கும். இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் எங்களுக்கும் ஜாஸ்தி இருக்கும். அந்த ஒரு இமோஷ்னல் கனெக்ஷன். ஏன்னா அதை டெய்லி பார்த்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். எப்படி ஒருத்தர் வந்து இவ்வளோ ஒரு துன்புறுத்த முடியும் அப்படின்ற ஒரு இது வரும். அது தவிர வந்து ஆமைகள் வந்து ஏன் நம்ம வந்து பாதுகாக்கணுன்ற போது 1000 ஆமை குஞ்சுகள் கடலுக்கு போனால் ஒரு ஆமை குஞ்சு தான் இனப்பெருக்க வயசுக்கு வரும். மற்ற 990 ஆமை குஞ்சுகள் வந்து பெரிய மீன்களுக்கு இரையாகிடுது. அந்த சமயம் பார்க்கும்போது ஒவ்வொரு அடல்ட் டர்ட்டில் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் இட்ஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் 1000 பேபி டர்ட்டில்ஸ். ஸோ ஒவ்வொரு அடல்ட் டர்ட்டில் இறந்து போகும்போது எங்களுக்கு கடலாமை பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்கும் அனைவருக்கும் ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயம். இப்போ இந்த வருஷம் என்னென்னா வந்து நமக்கு கடலாமை பாதுகாப்பு, கடலாமை முட்டையிடுற பருவ காலம். இந்த சமயம் வந்து நமக்கு போன வாரம் இந்த எண்ணூரில் வந்து இந்த 2 ஷிப் இடித்து நமக்கு எண்ணெய் கசிவு பிரச்சனை வந்திருக்கு. நாங்கள் என்டையர் டீம் ஒரு 25 to 30 மெம்பர்ஸ் வந்து 30ஆம் தேதியிலேருந்து கடலோர காவல் படையோட இணைந்து நாங்கள் எர்ணாவூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அந்த எண்ணெய் கசிவு எடுத்து அப்புறப்படுத்துகிற வேலையில் ஈடுபட்டிருந்தோம். மெரினா, பெசன்ட் நகர், நீலாங்கரை இந்த 3 இடங்களில் வந்து கரையோரம் வந்து அந்த ஹைடைட் லைன் ஓரத்தில் அந்த எண்ணெய் கசிவு அப்படியே வந்து ஒதுங்கியிருக்கு. திக்காக ஒரு களிமண் மாதிரி படிஞ்சிருக்கு. அதையெல்லாம் எடுத்து நாங்கள் அப்புறப்படுத்திகிட்ருக்கோம். முக்கியமாக நாங்கள் ஏன் இந்த எண்ணெய் கசிவை நீலாங்கரை பீச்லேருந்து இன்றைக்கி எடுக்கிறோன்னா, எங்களுக்கு இந்த இடத்துல வந்து நிறைய ஆமைகள் வந்து முட்டையிடுற இடம். ஸோ ஆமைகள் வந்து கரையோரம் மேலே ஏறி வந்து குழி தோண்டி முட்டையிடும் சமயம் இந்த எண்ணெய்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா அதனுடைய உடம்பில் ஒட்டிட்டு மறுபடியும் அது கடலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அது தவிர ஆமை குஞ்சுகள் வெளியில் வந்து கடலுக்கு போகும்போது அது மணல் பரப்புலேருந்து தவிழ்ந்து கடலுக்கு போகும். அந்த மாதிரி போகும்போது அந்த பரப்பு, அந்த இடத்துடைய அந்த வாசனை, அந்த இருப்பிடம் எல்லாமே அதுக்கு இம்ப்ரிண்ட் ஆகும். ஜியோமெட்ரிக் இம்ப்ரிண்டிங்ன்னுவாங்க. அந்த எந்த இடத்துல இருந்து போகிறதோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் அது கடலுக்கு போயிட்டு இனப்பெருக்க வயசுக்கு வரும்போது திரும்பி வரும். ஏன்னா கடலில் வந்து ஜயர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு பெரிய சர்க்கிள்ஸ் இருக்கும். அந்த நீரோட்டம் போகிறது ஒவ்வொரு ஜயரும் வந்து 3 to 5 years ஆகும். அந்த இதுக்கு போயிட்டு அதில் அந்த சர்க்கிள் அப்படியே அந்த நீரோட்டத்திலேயே போயிட்டு 3 சுற்று அடைந்த உடனே இனப்பெருக்க வயசு வந்துடும். மறுபடியும் எந்த கரையில் பிறந்து சென்றதோ அதே கரைக்கு திரும்பி வந்துடும். அந்த இம்ப்ரிண்டிங் வந்து தடைபெறும். இந்த எண்ணெய் கசிவு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் ஸ்மெல் அதெல்லாம் வந்து அதுக்கு ஓரியன்டேஷனை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ அதனால தான் ரொம்ப முக்கியம், எந்தெந்த பீச்சில் இந்த எண்ணெய் இருக்குதோ, எண்ணெய் படிஞ்சிருக்கோ அதை நம்ம வந்து அந்த எண்ணெய் படிஞ்சிருக்கோ அதை நம்ம எடுத்துடணும். இந்த கடலாமை பாதுகாப்பு பணியில் நான் ஈடுபட்ட போது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய கஷ்டங்கள், நிறைய இன்னல்களை சந்திச்சிருக்கேன். ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிட்டு இந்த விழிப்புணர்வு பண்ணும்போது நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு விதத்தில் பேசினாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து சேர்ந்தாங்க, சில பேர் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க. ஆனால் மனம் தளராமல் வேலை செய்ய முடிஞ்சது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து கடலோரம் ஒரு ஆமை குஞ்சு வந்து கடலை நோக்கி செல்லும்போது நாங்கள் உத்து கவனிச்சிட்டு இருந்தோம். அந்த ஆமை குஞ்சுகள் வந்து கடலை நோக்கி போயிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து அங்கே ஒரு பெரிய நம்ம நடந்து போன ஒரு மனிதனுடைய
ஃபுட் பிரிண்ட் இருந்துச்சு. அந்த குழியில் விழுந்து அப்புறம் மறுபடியும் எழுந்து கஷ்டப்பட்டு கடலை நோக்கி போயிட்டுருக்கும்போது ஒரு யாரோ ஒரு வேஸ்ட் ஸ்லிப்பர் அங்கே போட்டிருந்தாங்க. அந்த செருப்பில் மாட்டிக்கிட்டு அப்புறமா அது மறுபடியும் கடலை நோக்கி போயிட்டுருக்கும்போது முதல் அலை வந்து அடிச்சிச்சு அதை. அந்த அலை இடிக்கும்போது திரும்பி விழுந்துச்சு. நான் ஐயோ திரும்பி விழுந்துச்சேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அதை திருப்பணும்னு போகும்போது அதுவே கஷ்டப்பட்டு திரும்பிக்கிட்டு மறுபடியும் கடலை பார்த்து அது ஓரியன்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கடலை நோக்கி போயிட்டே இருந்துச்சு. அந்த சின்னஞ்சிறு ஆமை குஞ்சில் கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன், எந்த வேலையிலையும் இது நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும். நம்ம ஒரு வேலை பண்ணுறோன்னா அதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்து நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதில் வந்து வி ஷுட் நெவர் கிவ் அப். ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த வேலை பண்ணிகிட்டே போகணும். அதனால்தான் வந்து எங்கே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாங்கள் ஆமைக்காக இந்த முழு கடல் இப்போ ஒரு ஆமை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் போது ஒரு ஆமையை பாதுகாப்பது முழு கடல் வளத்தையே பாதுகாக்கிற மாதிரி. அதனால்தான் நாங்கள் வந்து ஒரு இடையூறு இருந்தாலும் நாங்கள் இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கோம். நாங்கள் 2002 ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆமை முட்டைகளை வந்து எல்லாரும் திருடிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுவும் பாதுகாக்கப்படலை. இப்போ வந்து 2002 இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற இடையில வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் எங்களோட டேட்டா என்னென்னா 9 lakhsக்கு மேலே ஆமை குஞ்சுகளை நாங்கள் கடலில் விடுவிச்சிருக்கோம். அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் ரெஸ்கியூ சென்டருக்கு வந்து நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கேட்டு கரையோரம் வந்து ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக பண்ணலாம் ரெஸ்கியூ சென்டர். ஏன்னா கடல் ஓரத்துலேருந்தே பைப்பு போட்டு கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த ஆமைகளுக்கு ரீசைக்ளிங் பண்ணி நல்லா பண்ணலாம். அதை ஒட்டியே வந்து ஒரு சின்ன அக்வேரியம் வச்சு மெரீன் அக்வேரியம் வச்சு நிறைய விழிப்புணர்வு பண்ணலாம் மக்களுக்கு. ஏன்னா எல்லா மக்களும் கடலுக்குள்ளே போயிட்டு பார்க்க முடியாது. வெளிநாட்டில் வந்து ஸ்னார்க்கெலிங் ஸ்கியூபா டைவிங் பண்ணி கடலுக்குள்ளே இருக்கிற அழகான வளத்தை பார்க்க முடியும். இங்கே அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அக்வேரியம் நம்ம பண்ணோன்னா மக்களுக்கு வந்து கடலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நல்லா ஈஸியாக ரீச் ஆகும். அதுதான் எங்களோட ஆசை. ஏன்னா இப்போ இருக்கிற ரெஸ்கியூ சென்டரில் நாங்கள் டெய்லி போயிட்டு கடல் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஊற்றிட்டு அந்த வேஸ்ட்டான தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் கடலில் ஊற்றுறோம். மேனுவலாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது நடந்துச்சுன்னா அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எங்களுடைய ஃப்யூச்சர் பிளான். கடலை நம்பி இந்த கரையில் முட்டைகளை இட்டுச் செல்லும் ஆமைகளுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் அக்கறையிலும் அயராது இன்றும் பாடுபட்டு வரும் சுப்ரஜா தாரணி போன்றவர்களால் ஆமைகள் இன்றளவிலும் பாதுகாக்கப்படுகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது.